சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. தருமபுரி பேருந்து நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி அதிகாலையில் குடிபோதையில் இருந்த 2 இளம்பெண்கள் இளைஞர் ஒருவருடன் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் முன்னிலையில் 2 பெண்கள் நடந்து கொண்ட விதம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு கட்டத்தில் இதுகுறித்து கேள்வி கேட்டபோது தலைக்கேறிய குடிபோதையில் இருந்த பெண்கள் பயணிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணிகளில் இருந்த போலீசார் அந்த 2 பெண்களிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு இளம்பெண் சிகரெட் புகைத்தவாறே போலீசாரை மிரட்டும் துணியில் பேசினார். நாங்கெல்லாம் காசிமேடு கொட்ரஸ் லோகனா தெரியுமா? பர்மா நகரில் தனசேகர் தெரியுமா? தனசேகர் வந்தா கிழிச்சு தொங்க விட்டுருவார். உன்னை நீ அவர் பேரை கேட்டால் அள்ளு விட மாட்ட, உயிரவே விட்டுருவ என தெரிவித்தார். அங்கிருந்த காவலர்களையும் பயணிகளையும் தகாத வார்த்தைகளால் திட்டிய பெண்கள் அவர்களை அடிக்க பாய்ந்து தள்ளிவிட்டனர். ஒரு கட்டத்தில் அங்கிருந்து கிளம்பிய 2 பெண்களும் கிருஷ்ணகிரிக்கு பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ்பி மகேஸ்வரன் இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். அதன் பேரில் சம்பந்தப்பட்ட பெண்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையை துரிதப்படுத்தினர். சென்னை விரைந்த தனிப்படை போலீசார் சென்னை எண்ணூர் கமலம்மாள் நகரைச் சேர்ந்த அருண்குமாரின் மனைவி ஐஸ்வர்யா, தினேஷ்குமாரின் மனைவி கண்மணி ஆகியோரை கைது செய்தனர். நெருங்கிய தோழிகளான இருவரும் குடும்ப தகராறால் கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கின்றனர். மசாஜ் சென்டர்களில் பணியாற்றி வரும் இவர்கள் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வேலை செய்து வந்துள்ளனர். அந்த வகையில் தருமபுரிக்கு மசாஜ் வேலைக்காக வந்த இருவரும் சென்னைக்கு புறப்பட்ட போது மது குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டதும் தொடர்ந்து கிருஷ்ணகிரிக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு சென்றதும் தெரிய வந்தது. அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஐஸ்வர்யா மற்றும் கண்மணி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.